மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவிஞர் கண்ணதாசனுக்கு எதிராக உங்களை வந்து முன்னிறுத்துச்சு. நீங்கள் பெரிய கவிஞராக வந்து அந்த நேரத்தில் அடையாளப்படுத்தப்பட்டீங்க. நீங்கள் கண்ணதாசன் அவர்களை போல தொடர்ந்து கவிதை உலகில் உங்களை நிலைநிறுத்திக்கலே, ஏன் ஏன்? கவியரசு கண்ணதாசன் போடுறாங்க ஒரு ரயில்வே ஸ்ட்ரைக்கை எதிர்த்து ஒரு எழுதினத்தை. இது வந்து நமது கவியரசு மணியரசன், நமது கவிப்பேரரசு மணியரசன்னு போடுங்க, மறுபடியும் 2வது எடுப்போடு சொல்லிவிட்டார். ஸ்பீக்கரில் வந்துச்சு, அவ்வளோதான். தவிர அதுக்கு மேலே கவிதைக்கும் கண்ணதாசனுக்கும் எனக்கும் கவிதைக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற, அது மலை கண்ணதாசன் கவிதையில் பெரும் மேதை. தமிழ் தேசியத்துக்குள்ளாவே வந்து இப்போ நம்ம இரு பிரிவாக இருக்கிறோம். அதாவது சித்திரை 1 புத்தாண்டாகவும் தமிழ் தை 1 புத்தாண்டாகவும், இல்லை எது உண்மையான புத்தாண்டு, எப்படி அது குறித்து நம்ம முடிவு செய்கிறது சார்? பாணியல் படி சித்திரை மாதம் 1ங்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க, இருக்கலாம். தொடராண்டுக்கு இப்போ நம்ம மாற்று சொல்லணும்ல. இப்போ இது சரியா அது சரியான்னு பண்ணாக்க தமிழர்களுக்கு என்று ஒரு தொடராண்டு இல்லாமே போய்டும்ல. உலகம் பூரா தமிழச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 நாடு இருக்குது. இந்த நாடு ஒன்று, தமிழ்நாடு ஒன்று இருக்குது, அங்கே ஈழத்தில் ஒரு நாடு இருக்குது. இவனுக்கு தொடராண்டு சொந்தமாக போடுறதுக்கே இல்லாமல் போனால் ஒரு மூத்த இனத்துக்கு என்ன அர்த்தம்? தமிழ் தேசியவாதிகளை இந்துத்துவ சக்தியாக ஊடகங்கள் சித்தரிப்பது ஏன்? இப்போ இந்தியை எதிர்த்தாங்க திமுக அப்படின்னாக்க அவங்க ஆங்கில ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன முழக்கம் போடுறாங்கன்னாக்க நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ்னு ஒரு முழக்கத்தை கொடுக்குறாங்க. எப்போவுமே ஹிந்தி வேண்டாம், எப்போதும் இங்கிலீஷ் வேண்டும் அப்படின்னா ராஜாஜி கொடுக்குறாரு. ராஜாஜி கொடுத்த முழக்கம் அது. திமுகவும் கொடுக்குது. போராடுற நாங்களும் அந்த முழக்கத்தை ஏற்றுக்கிட்டு சொல்கிறோம். தமிழ் அங்கே இல்லை, அதில் இடம் இல்லை, இங்கிலீஷ் தான் இருக்குது. எதிர்ப்பதற்கு ஹிந்தி இருக்குது, ஆதரிப்பதற்கு இங்கிலீஷ் இருக்கே தவிர அங்கே தமிழ் கிடையாது. அப்படி ஒரு மொழிக் கொள்கை உள்ள கட்சி இந்த திமுக. எல்லாமே சரிதாங்க. என்னோட முதல் கேள்வியை நான் திரும்ப உங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவுபடுத்தி கேட்க விரும்புகிறேன். அது என்னென்னா, உலகம் வந்து இன்றைக்கி இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு குடையின் கீழே வந்து ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கு. உலகம் அப்படிங்கிறது இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் உலகமே ரொம்ப சுருங்கி சின்னதாக வந்து ஒரு ஒற்றுமை உருவாகிறது மாதிரியான ஒரு சூழல் உருவாகிட்டு வரும்போது நம்ம வந்து தனி இனம், தனி மொழி, தனி நாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதற்கு எதிராக இருக்கோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. இந்த டிஜிட்டல் வந்து உலகத்தை ஒன்றாக்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குயா. அதான் அந்த உள்ளபடி பார்க்க போனால் வந்து சின்னதெல்லாம் ஒரு உலகமாகிட்டு இருக்குங்கிறது தான். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. இப்போ உதாரணமாக உலகமயம் வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா 90களில் குளோபலைசேஷன் வந்து ஒரே மார்க்கெட்டு, ஒரே எங்கே வேணாலும் பெரிய நிபந்தனை இல்லாமல் முதலாளி தொழிலாளி போய்க்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் போகலாம் அப்படிங்கிற வச்சாங்க பாருங்கள். உலகமயம், அதுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் காரணம் சொன்னாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ நாங்கள் தான் அப்போ சொன்னோம், அப்போவே சொன்னோம், உலகம் ஒரு கிராமமாகிவிடவில்லை, கிராமம் ஒரு உலகமாகிவிட்டது. இதுதான் உண்மை. ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு நீ யாரு கூட வீடியோ போட்டு பேசலாம். அப்போ என் கிராமம் அப்படியே இருக்கிறது. எனக்கும் நியூயார்க்கும் உள்ள இடைவெளி என்பது குறைந்திருக்கிறது தவிர நான் என் மொழி அதுக்கு மாறலை, என் ஊர் மாறலை, என் ஏரி குளம் மாறலை, ஒன்றும் மாறலை, எங்கள் மொழி எல்லோரும் வரல. நான் இயல்பாக என் ஊரில் இருந்துக்கிட்டே நியூயார்க்கோட தொடர்பு கொள்ளலாம். அப்படிங்கும்போது என்னுடைய அடையாளத்தை வைத்து கொண்டே உலகத்தில் எந்த நாட்டோடும் நாம் பழகலாம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன அடையாளங்களும் வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியாகத்தான் இது இருக்கிறது. இப்போ ஏஐஏ வந்தாலும் எது வந்தாலும் சரி, அது என்னவும் தனித்தனித்துவ அடையாளங்களையும் ஒரு பெருசாக காட்டுறதுக்கு அல்லது விரிவுபடுத்துறதுக்கு உலகம் பூரா பரப்புறதுக்கு வரும்போது தனித்துவம் தான் கூடுதலாக வரும். எனவே உலகம் ஒரு கிராமமாகவில்லை, கிராமம் ஒரு உலகமாகிவிட்டது. இப்போ அதன் பிறகு தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு பிறந்த நாடுகள் தான் பல நாடுகள், புது புது நாடுகள். சரிதான் சரிதான். ஐநா சபையில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கிழக்கு திமூர் வந்ததாக இருக்கட்டும், எரித்திரியா வந்ததாக இருக்கட்டும், இன்னும் நான் சொல்லாத சில பல நாடுகள், இப்போ இந்த இது சோவியத் யூனியன் 15-16 பிரிஞ்சது, மற்றதெல்லாம் இருக்குது. இப்படி பல நாடுகள், புது புது நாடுகள். தெற்கு சூடான், வடக்கு சூடான் தனியாக போச்சு பாருங்கள். அதெல்லாம் இப்போ தானே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான். ரொம்ப காலமாக கேட்குறவங்க அவங்க தெற்கு சூடான், வடக்கு சூடான், அவங்கெல்லாம் விரைவுபடுத்தினது வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான். கம்யூனிகேஷன் அவங்களுக்கு எளிதாக வந்துடுது அவங்க இனத்துக்குள்ளற. அப்போ அதுபோல்
நீங்கள்லாம் சிறு பிள்ளையாக இளைஞர்களாக மாணவர்களாக இருக்கும்போது ஸ்காட்லாந்து மக்கள் தனிநாடு கேட்டு போராடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே தான் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி பெருசாக வந்து அவன் ஆட்சியை பிடிச்சிட்டான். அவன் மாநிலத்தில் தனிநாடு கேட்குறான். ரெஃபரண்டம் வச்சு கொஞ்சம் ஓட்டில் தோற்று போயிட்டாங்க. அவங்க ஜனநாயகமாக அணுகுனாங்க. பிரிட்டிஷ் அரசு சேர்ந்துருக்கிறியா பிரிஞ்சு போறியான்னு வாக்கெடுப்பு நடத்தி ஸ்காட்லாந்தில் கொஞ்சம் ஓட்டில் தோற்று போயிருக்கு. இன்னொரு தடவை நாங்கள் கேட்குறோன்னு சொல்லியிருக்கான். இப்போ அவங்க தோற்று போனதுக்கும் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளைக்காரன் நிறையா வந்து குடி வந்துட்டான் ஸ்காட்லாந்தில், அவன் பூரா ஒன்றா இருக்கிறதுக்கு ஓட்டு போட்டான் அப்படிங்கிறத அவங்க ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியுடைய குற்றச்சாட்டு. எங்கள் மக்கள் ஒன்றா தான் போட்டாங்க, இப்போ நமக்கும் அதே தான் கதி அப்படின்னு சொல்லி, அப்போ இப்படி தனித்தனி தேசங்கள் அதிகமாகிறதுக்கு தனி ஐடென்டிட்டி அடையாளத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி உதவியாக இருக்குது. எனவே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தேசிய இன தாயகங்கள் மேலும் மேலும் வலுப்படத்தான் உதவியாக இருக்குமே தவிர இது சிதைந்து ஒன்றாகிறதுக்கு. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இவர் ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு, என் ஊருக்கு வந்தால் இவ்வளோ வரி போடுவேன், உனக்கு போனால் அப்படி இருக்கணும், கடுமையாக பிளவு வருது. உலக மையத்தை சொன்னவன் வந்தானே, இப்போ உள்ளூர் மையத்தை சொல்லிகிட்டு இருக்காது அவங்க தானே பாதிக்கப்பட்டு போயிருக்கான் பாருங்க. இப்போ ட்ரம்ப்பே இப்படி பேசுகிறான்ப்பா, ரஷ்யாக்காரனே இன அதிகத்தோடு போய் இதில் உக்ரைனில் போராடுறான் அப்படிங்கும்போது அவனுடைய இன உணர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அவன் வந்து இப்போ அமெரிக்காக்காரன்னா அமெரிக்காவுக்காக தான் அவன் பார்ப்பான், ரஷ்யாக்காரனா ரஷ்யா தனக்கு தான் பார்ப்பான். அதனால் அவன் அடுத்த இனத்தை பலியிடுவான். இதுதான் நம்ம பார்க்குறது. அப்போ நம்ம இனத்தை நம்ம பாதுகாக்கணுங்கிற உணர்வு தான் விவரம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு, தொழில்நுட்பம் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு கூடுதலாக வளரும். இப்போ நீங்கள் இன்றைக்கி தமிழ் தேசியம் இங்கே வளர்ந்துருக்கிறதுக்கு காரணங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் முக்கிய காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பூரா நம்ம பேப்பரில் ஒரு அறிக்கை வருமா, நம்ம அறிக்கை வராது. வந்தால் என்ன வராட்டி என்ன, ராவணாவில் வருப்பா, நகரத்தில் வருப்பா, சாட்டையில் வருப்பா, ஃபோர்த் எஸ்டேட்டில் வருப்பா, ஆமாம், லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம், அது தனித்துவ ஐடென்டிட்டியை பாதுகாக்குது தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது. ஒரு இன மொழி தனித்துவத்தை பாதுகாக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி. எனவே நம்ம தேசியத்தை தான் வலுப்படுத்தும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. இதை நாம் பயன்படுத்த வேண்டும். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. கேள்வி ஐயா, இப்போ தமிழ் புத்தாண்டு சம்மந்தமான கேள்விங்கய்யா. என்னென்னா, இப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளாவே வந்து இப்போ நம்ம இரு பிரிவாக இருக்கிறோம். அதாவது சித்திரை 1 புத்தாண்டாகவும் தமிழ் தை 1 புத்தாண்டாகவும். இப்போ இதில் வந்து சொல்லப்போனால் 2 ஆய்வுகளும் படிக்கும்போது பார்த்தா ரெண்டுமே சரியானதாக இருக்குது. இப்போ அறிவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி அளவுக்கு இருதரப்பும் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இந்த 21லையும் 35லையும் சொல்கிறாங்க, இந்த ஆய்வறிஞர்களெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணதா. இப்போ இந்த தற்கால இப்போதைக்கு அது தேவை இருக்குங்களா, மறுபடியும் நம்ம ஒரு ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குங்களா, இல்லை எது உண்மையான புத்தாண்டு, எப்படி அது குறித்து நம்ம முடிவு செய்கிறது சார்? அதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இதில் நமக்கு ஒரு தொடராண்டு இல்லை, கிட்ட வச்சுக்கோங்க, அதுதானே பிரச்சனை. இப்போ சித்திரையில் வந்து மூடநம்பிக்கை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சமஸ்கிருத பேராக இருக்குது, ஹே விளம்பி விளம்பி அது இது சர்வதாரி சர்வசித்து எல்லாம் சாம்ஸ்கிருதாக இருக்குது, அது இல்லைன்னே வச்சுக்கோங்க, அப்படியே மாற்றிட்டு வரணும். அது தொடராண்டா இல்லை. இப்போ ஒரு கணக்கு சொல்கிறதா என்ன சொல்லுவீங்க நீங்கள், சொல்ல முடியும்? இப்போ கிபி கிமுன்னு போட்டுக்கிறோம், இப்போ அது பொது ஆண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க, காமன் இயரான்னு சொல்கிறாங்க. முன்னா பின்னன்னு போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கிறிஸ்து பிறப்பு என்பதை ஒரு அடையாளமாக வச்சு உலகம் பூரா ஒரு வருஷ கணக்கு பண்ணுது. இப்போ முஸ்லீம் நாடுகளில் அவங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு வருஷத்தை கடைப்பிடிக்கிறாங்க, ஒரு கணக்கு வச்சு. தொடராண்டு, அது தொடர் ஆண்டாக இருக்குது. ஒரு கணக்கு சொல்கிறதுக்கு திராண்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சம்பவங்களை நம்ம நிகழ்வுகளை சொல்கிறதுக்கு இப்போ இந்த ஆங்கில ஆண்டுன்னு சொல்கிறோமே, இதிலேயே கணக்கு சொல்கிறதா இல்லை தமிழில் சொல்லலாமா? தமிழில் சொல்லணும், ஆங்கில ஆண்டை வச்சுக்கலாம், அதே சமயம் தமிழில் ஆண்டு கணக்கு வரணும். அப்போ தொடராண்டு தேவை. தைக்கு ஒரு தொடராண்டு கணக்கு உருவாக்குனாங்க அறிஞர்கள். அதுதான் நம்ம சொல்கிறோம். இவர் நமசிவாய முதலியார் தலைமையில் அவர் தான் முன்முயற்சி எடுத்தார். நமசிவாய அறிஞர் தமிழறிஞர் நமசிவாயர் கூட்டி தமிழறிஞர்கள்லாம் கூடி மறைமலடிகள் தலைமையில் கூடி பச்சையப்பன் கல்லூரியில் இது மாதிரி வகுத்தாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் பிறந்தார் என்று ஒரு கணக்கு வைத்துக்கொள்வோம். அதுக்கு ஜாதக குறிப்பு இருக்கான்னு கேட்க வேண்டாம், ஒரு கணக்கு வச்சுக்குவோம், அதுலேருந்து நம்ம தொடராண்டா வச்சுக்குவோம். அப்படின்னு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு வந்து நடைமுறையில் தனித்தமிழ் அறிஞர்களும் தென்மொழி போன்ற ஏடுகளும் அதை பின்பற்றிச்சு. நாங்களும் அப்பப்போ அதை எழுதிட்டு வருவோம். அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த 2006 பீரியடில் இருக்கும்போது கடைசியில்
திருவள்ளுவர் ஆண்டை சட்டப்படியான ஒரு ஆண்டுன்னு கணக்கு பண்ணி தமிழ்நாடு அரசு அதை பின்பற்றுவது என்று ஒரு சட்டம் இயற்றி போட்டார். அது நல்லது, ஏற்றுக்கணும். நாங்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டு அதை இப்போ இதுவரையும் எழுதிக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சுன்னா, ஜெயலலிதா அப்போயே எதிர்த்தது, வந்தோடனே அப்படியே தூக்கி அடிச்சிட்டு அது செல்லாது, அந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுச்சு. ரத்து பண்ணிட்டு என்னன்னாக்கா பழைய விளம்பி இருக்கே தவிர தொடராண்டு ஒன்றும் இல்லை. சித்திரை வானியல் படி சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம். தொடராண்டுக்கு இப்போ நம்ம மாற்று சொல்லணும்ல. இப்போ இது சரியா அது சரியான்னு பண்ணாக்க தமிழர்களுக்கு என்று ஒரு தொடராண்டு இல்லாமே போய்டும்ல. உலகம் பூரா தமிழச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 நாடு இருக்குது. இந்த நாடு ஒன்று, தமிழ்நாடு ஒன்று இருக்குது, அங்கே ஈழத்தில் ஒரு நாடு இருக்குது. இவனுக்கு தொடராண்டு சொந்தமாக போடுறதுக்கே இல்லாமல் போனால் ஒரு மூத்த இனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்போ சித்திரைக்கு என்ன தொடராண்டு சொல்லுவாங்க? இது வந்து வானியல் படி சரியாகிறியா அப்படின்னு பார்க்குறத விட வாழ்வியல் படி, வரலாற்றியல் படி தமிழர்களுக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ இல்லைன்னா என்ன ஆகும்? மாமூல் நிலை, ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகும். சமஸ்கிருத விளம்பி, சர்வதாரி, சர்வசித்து, அது இது என்னென்னமோ வருஷத்துக்குள்ளே சான்ஸ்கிரிட்டு, அது ஆணும் கூடி பெற்ற 60 பிள்ளைகள்ங்கிறாங்க. பிரம்மதூத ஆங்கில இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியுமா? இப்போ இதை மாற்றுவதற்கு தொடராண்டு நீங்கள் சித்திரைக்கு ஒன்று சொல்லுங்கள், எல்லோரும் ஏற்றுக்கூட சொல்லுங்கள். நம்ம அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. கியா போய் விஸ்வநாத ஐயா போய் கடைசியில் கேட்க வயசான காலத்தில் கேட்டாங்க, இந்த 31 கிமு 31ங்கிறதுக்கெல்லாம் என்ன கணக்குங்கய்யா, திருவள்ளுவர் பிறந்தாருங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்னப்பா ஜாதக குறிப்பாக வச்சுருப்பாங்க. தமிழறிஞர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லு, அது போதும். நமக்கு ஒரு ஆண்டு கணக்கு வேணும்னு கஷ்டப்பட்டு செஞ்சாக்க அதுக்கு இது இருக்கா, இதுக்காடு கட்டிட்டுருங்க அப்படின்னாரு. அது மாதிரி அப்படி இல்லாமல் என்னென்னா துல்லியம் பேசி, காரணகாரியங்களை ஆராய்ந்து பேசி அடையாளம் இழந்து போய்விடுவோம். எங்களுக்கு ஏற்பட்ட தஞ்சாவூரில் இருந்து சொல்கிறேன். ராஜராஜ சோழனுடைய கல்லறை இருக்குது ஒரு இடத்துல, கும்பகோணம் தெற்கால. இப்போ எல்லாம் பார்த்தோம், அது மேலே ஒரு லிங்கம் இருக்குது, மக்கள் வழிபடுறாங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ராஜராஜன் கல்லறை நினச்சி பண்ணுறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. போன 2006 2011 திமுக ஆட்சி இருக்கும்போது, 2006 இருக்கும்போது அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது குளத்தில். அந்த கல்வெட்டை கும்பகோணம் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர், அவர் பெரிய பஸ் கம்பெனி ஓனர் தான், ஆனால் ஆய்வாளர் அவர் அந்த கல்வெட்டில் இருக்குது ராஜராஜன் கல்லறை இந்த பக்கம் இருக்குன்ட்டு அந்த திசையை போட்டிருக்கு. எனவே இதுதான் ராஜராஜன் கல்லறைன்னு சொல்லிட்டார் அவர். சமாதி இதுதான் ராஜன சமாதி. அது போதும், அதில் நினைவகம் கட்டுங்கன்னு எல்லோரும் கோரிக்கை வச்சுட்டோம். தென்னரசு, தங்கம் தென்னரசு பள்ளிக்கல்வி அமைச்சராகவும் அந்த தொல்லியல் துறைக்கெல்லாம் இருந்தார். அப்போ கருணாநிதியும் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டுறதுன்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நினைவகம் ராஜராஜன் கட்டுறதுன்ட்டு அந்த இடத்துல. ஒரு தமிழறிஞர், நம்மளில் உள்ள தமிழறிஞர் தான், அவர் என்ன பண்ணார்னா அந்த கல்வெட்டு சொல்வது இந்த பொருள் அல்ல, இதுக்கு வேறு, அது சரியல்லைன்னு பண்ணிட்டார். வாதம் நடக்குது, இதான் அதுவான்ட்டு. கருணாநிதி என்ன பண்ணார், அப்பா நிறுத்தி வைங்க அப்புறம் பேசிக்கணும்னு விட்டார். அதோட போச்சு. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல ராஜராஜன் உடல் புதைக்கப்படாமலே இருந்துட்டு போகுது. இங்கே தான் புதைக்கப்பட்டதுன்னு அதை மண்டபமாக்கி அவன் கும்பிட்டா ஊர் மக்கள் நல்லதா கெட்டதா? ராஜராஜன் போல பெரிய பெரிய கோயிலை கட்டினவனுக்கு ஒரு நினைவகம் ஒன்றும் கிடையாது அங்கே. அவன் தனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க முடியல, ஒன்றும் இல்லை. அவன் போய் பார்க்குறவங்க அவனுக்கு அந்த இடத்துல புதைக்காட்டி என்ன உனக்கு என்ன கேடு வந்துச்சு? இப்போ அந்த அறிவு வேண்டாம் தமிழச்சிக்கு சொன்னால் நல்ல கட்டுறாப்பா. அவங்க அயோத்திக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? ராமர் பிறந்த இடம்னு நிரூபித்தானா? அது நிரூபிக்க வேண்டியது இல்லைங்கிறான் நீதிபதிகளே. மக்கள் நம்பிக்கை இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏப்பா எவ்வளோ போர், எவ்வளோ பேர் செத்தாங்க, என்ன பண்ணுறான் ராமர் இருந்த இடம் பாபர் மசீதை இடித்து தள்ளு கட்டுன்னு. அந்த விழிப்புணர்ச்சி தமிழச்சிக்கு வேண்டாமா? இது துல்லியமாக இருக்கா, இது சரியாக இருக்கா, வானியலுக்கு சரியாக, அதெல்லாம் போய்ட்டு சைஃபராக நிற்கிறது. அதனால் நீ ஒன்று திருவள்ளுவர் ஆண்டுன்னு பின்பற்று, இல்லை நீ சித்திரைக்கு ஒரு தொடராண்டை உருவாக்கு. ஒரு அறிஞர்களை கூப்பிட்டு 4 பேர் அங்கீகாரம் பெற்ற அறிஞர்கள் கூப்பிட்டு போடுங்க, ஒரு தொடராண்டை கொண்டு வாங்க. இல்லாமல் இது சரி அது சரி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வானியல்னால் தனியாக ஒரு வானியல் சாஸ்திரம் எழுதிட்டுருங்க. கூத்தடிச்சு ஒன்றும் இல்லாமல் நம்மளை நிர்வாணமாக நிறுத்திவிட்டு போகிறதா இந்த தமிழினத்தை? அதனால் நம்ம இன்றைக்கி இளம் தலைமுறை பிள்ளைகள் நம்ம மூட நம்பிக்கைன்னு போக வேண்டாம். ஏதாவது நம்ம ஒரு வரலாற்று அடையாளங்கள் இருக்கணும்னு சொல்லும் பொழுது துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் இல்லாமல் சைஃபரில் நிற்கக்கூடாது. அது மாதிரி நான் எங்கள் கருத்து
தமிழறிஞர்கள் சொன்னது போனது ஏற்கனவே நடைமுறையில் இப்போ தனித்தமிழ் அறிஞர்கள்லாம் கடைப்பிடிச்சு வந்தது இந்த திருவள்ளுவர் ஆண்டு தை ஒன்றுங்கிறது, அதை நம்ம கடைப்பிடிக்கலாங்கிறதான் எங்கள் கருத்து. நன்றி ஐயா. ஐயா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவிஞர் கண்ணதாசனுக்கு எதிராக உங்களை வந்து முன்னிறுத்துச்சு. நீங்கள் பெரிய கவிஞராக வந்து அந்த நேரத்தில் அடையாளப்படுத்தப்பட்டீங்க. நீங்கள் கண்ணதாசன் அவர்களை போல தொடர்ந்து கவிதை உலகில் உங்களை நிலைநிறுத்திக்கலையே, ஏன் ஐயா? கண்ணதாசன்னா நீங்கள் அது என்ன, அவர் என்ன, அது கவிஞர், அவர் இயற்கை கவிஞர், தமிழ்த்தாயினுடைய அடங்காத பிள்ளை, தமிழ்த்தாயின் செல்ல பிள்ளை எல்லாம் கண்ணதாசன். ஞாபகம் வச்சுக்க. பிபி சிந்தன் வந்து உங்களை கவி பேரரசுன்னு சொல்கிறாரு ஐயா. பாலசுப்ரமணியம் அது எதுக்குன்னா, ரயில்வே போராட்டம் 74 பெரிய போராட்டம், அனைத்து இந்திய ரயில்வே போராட்டக்குழு ஆர்கனைசர் எல்லாரும் வந்தாங்க. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுங்க. சிபிஎம், எங்கள் தொழிற்சங்கமும் அதில் டிஆர்யூ இங்கே இருக்கிறது, மற்ற ஆல் இண்டியா லெவலில் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சிபிஎம், சோஷியலிஸ்ட் கட்சி சங்கங்கள், மஸ்தூர் யூனியன் எல்லாம் சேர்ந்து நடத்தின ரயில்வே தொழிலாளர் மாபெரும் போராட்டம். சாதாரண போராட்டம் இல்லை, ஆல் இண்டியா லெவல் நடக்குது. அதில் நான்லாம் கைதாகி சிறைக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. அந்த போராட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா வந்து அதை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியில் அன்னைக்கு இவர் ஜெயகாந்தன் இருந்தார், காங்கிரஸ் கட்சி. கண்ணதாசன் வந்து சக்கரங்கள் நிற்பதில்லைன்னு ஒரு கவிதை எழுதினார். சக்கரம் சொல்லிட்டு தான், அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ரயில்வே தொழிலாளிகள், வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா வேலை நிறுத்தினா சாதாரண இல்லது, அது நிற்காது, அது போகும் அப்படிங்கிறத பண்ணார். அதை எதிர்த்து நான் ஒரு கவிதை எழுதினேன். அது ஏதோ தலைப்பு ஏதோ ஒரு மறந்து போச்சு. அதை தீக்கதில்லை, சிபிஎம் தீக்கதில்லை போட்டாங்க. அது என்ன போயிட்டார்னா, மாநில செயலாளர் பாலசுப்ரமணியம் நல்ல தமிழ் உணர்வாளர் அவர், நம்ம தமிழ் தேசிய உணர்வும் அவருக்கு உண்டு. ஆனால் அங்கே எடுபடலை சிபிஎம்மில் அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் கவி பேரரசுன்னு போடுறாங்க கண்ணதாசனை, கவியரசு ஆமாம், கவியரசு கண்ணதாசன்னு போடுறாங்க. ரயில்வே ஸ்ட்ரைக்கை எதிர்த்து அவர் எழுதினத்தை. இது வந்து நமது கவியரசு மணியரசன், நமது கவிப்பேரரசு மணியரசன்னு போடுங்க, மறுபடியும் கேட்டால் அதோட எடுப்போடு சொல்லிவிட்டார். தீக்கையில் வந்துச்சு, அவ்வளோதான். தவிர அதுக்கு மேலே கவிதைக்கும் கண்ணதாசனுக்கும் எனக்கும் கவிதைக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற, அது மலை கண்ணதாசன் கவிதையில் பெரும் மேதை இல்லையா? இன்னும் ஒரு தடவை கண்ணதாசனை எதிர்த்திருக்கீங்க, மனிதனை பாடுவேன். ஆமாம், அவர் என்ன பண்ணார்னா, குமுதத்தில் வாரம் எழுதிட்டு வருவார். அப்போ கவிதை எழுதுவார், கட்டுரை எழுதினார், பிறகு தொடர்ந்து வாரம் எழுதுவார். ஒரு தடவை என்ன விட்டார்னா, மனிதனை பாட மாட்டேன்னு எழுதிவிட்டார். என்ன இதாக தெரியல. அந்த அம்மா ஒரு கவிஞர் இருந்தாங்க, நீதிபதியுடைய மனைவி ஒரு அம்மா இருந்தாங்களே, கவிஞர் சவுந்தரா கைலாசம், கரெக்டாக சொல்லிட்டீங்க, நல்லது. அந்த அம்மா வந்து அப்படி பண்ணக்கூடாது, கண்ணதாசன் நான் இனிமேல் மனிதனை பாடம் சொல்லக்கூடாது. அப்போ கண்ணதாசனை வர்ணிச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது, தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதையவர். சவுந்தரா கைலாசம் வர்ணிச்சுட்டு அந்த எழுதுது. அப்போ அதுக்கு எதிர்வினையாக மனிதனை பாடுவேன்னு நான் எழுதினேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த கவிதை அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு கேள்வி ஐயா. ஐயா, சான்றோர் பேரவை செய்தி மடல், இனி நந்தன் வழி, யாதும் ஊரே, முகம், சங்கொலி, தென்மொழி ஆகிய இதழ்களை படித்து தமிழர்கள் கொண்டு வளர்ந்தவன், தமிழர் கண்ணோட்டத்தின் தீவிர வாசகர். அன்றைய 90 காலகட்டத்திலும் இன்றைய 2025 காலகட்டத்திலும் தமிழ் தேசிய உணர்வை எப்படி உணர்கிறீர்கள்? தெருப்பலகைகளில் தமிழ்தான் இல்லை என்கிறார் வேதனையுடன் பாவேந்தர். அரசு ஆணை பிறப்பித்தும் தமிழர்கள் தங்கள் நிறுவனத்திற்கு தமிழ் பெயரை வைப்பதற்கு தயங்குவது ஏன்? இந்தியை எதிர்ப்பதற்கு துணிந்த நம்முடைய இனம் தமிழை காக்க தவறுவது ஏன்? தமிழ் தேசியவாதிகளை இந்துத்துவ சக்தியாக ஊடகங்கள் சித்தரிப்பது ஏன்? அரசு ஆணையாக வச்சுருக்கு, இப்போ 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தமிழ் படிக்கணும் அப்படிங்குது. பதாகையிலெல்லாம் வந்து தமிழ் எழுதப்படணும்னு சொல்லுது. ஆனால் நடைமுறைப்படுத்துறது இல்லை. அதான் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
இப்போ இதுக்கு மூல காரணம் வந்து தமிழை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் இல்லை இங்கே. இப்போ இந்தியை எதிர்த்தாங்க திமுக அப்படின்னாக்க அவங்க ஆங்கில ஆதரவாளர்களாக இருந்தாங்க. நாங்கள் 65 மொழி போரில் நான் தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்காட்டுப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியில் போராட்டக்குழு செயலாளர் இருந்தேன்னு சொல்கிறேன்ல. அப்போ அவங்க என்ன முழக்கம் போடுறாங்கன்னாக்க நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ்னு ஒரு முழக்கத்தை கொடுக்குறாங்க. எப்போவுமே ஹிந்தி வேண்டாம், எப்போதும் இங்கிலீஷ் வேண்டும் அப்படின்னா ராஜாஜி கொடுக்குறாரு. ராஜாஜி கொடுத்த முழக்கம் அது. திமுகவும் கொடுக்குது. படிக்கிற பசங்க நான் இப்போ எங்களை அந்த எஸ்ஐ கூப்பிட்டு என்னை இரவில் ஒரு நாள் மிரட்டுறாரு. ஏன் என்ன போராட்டம், என்ன பண்ண போகிறா ஆய்வுங்கிறாரு. நான் அடித்து தள்ளுறேன் இதை, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். நானும் சொல்கிறேன், அதான் கொள்கை, எங்கள் மொழி கொள்கை அதுதான். வந்து ஹிந்தி கூடவே கூடாதுங்கிறோம் அப்படின்னு இப்போ பேசுகிறோம், துணிச்சலாக பேசுகிறோம். அப்போ போராடுற நாங்களும் அந்த முழக்கத்தை ஏற்றுக்கிட்டு சொல்கிறோம். தமிழ் அங்கே இல்லை, அதில் இடம் இல்லை, இங்கிலீஷ் தான் இருக்குது. எதிர்ப்பதற்கு ஹிந்தி இருக்குது, ஆதரிப்பதற்கு இங்கிலீஷ் இருக்கே தவிர அங்கே தமிழ் கிடையாது. அப்படி ஒரு மொழிக் கொள்கை உள்ள கட்சி இந்த திமுக. தமிழையே ஒழிக்கணுங்கிற கட்சி அந்த திக. இதுகள்லாம் பெரிய கட்சிகளாக வந்த பிறகு தமிழ் உணர்வு இருந்த உணர்வெல்லாம் மறைஞ்சு போய் இங்கிலீஷ் மோகம் அதிகமாகிடுச்சு. இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் மொழி பாடம் இருந்தால் கூட, அதில் தமிழ் பயிற்று மொழி பாடம் இருந்தால் கூட இங்கிலீஷ் மீடியத்தில் விரும்பி படிக்கிற போக்கு என்பது அதிகமாகிடுச்சு. தன்னுடைய இன மொழி அடையாளங்களை பலியிட்டாவது தன் வாழ்க்கையில் முன்னேறினால் போதும் என்கின்ற ஒரு தன்னல உணர்வு என்பது நம்ம தமிழர்களிடம் அதிகமாக வளர்ந்துருக்கு. அதை போக்க வேண்டும். அது உங்களுக்கு வாழ்வு தராது. உங்களை அடுத்தவனுக்கு அடிமையாக தான் வச்சுருக்கும். எவனுக்கு கீழே நீ வேலை பார்ப்ப, உன் மொழியும் ஆளாது. உன் மொழி ஆளாத போது உன் இனமும் நீயும் ஆள முடியாது. எவனுக்காவது சப்மிசிவாக கீழ்பட்டு தான் இருந்துக்கிட்டு இருப்ப. அது மாதிரி இந்த போலியாக ஆங்கிலம் கலந்து பேசினா அறிவாளி என்பது போல் தோற்றம் கொடுக்கறது, ஒரு 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 போலி நாகரிகம் பண்ணுறது, இதெல்லாம் வெட்கப்படணும். ஈழத்தமிழர்கள் நல்ல ஆங்கிலம் படிச்சிருந்தா கூட தமிழில் பேசுனாங்கன்னா தமிழில் தான் பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. சான்ஸ்கிரிட் சொல்லுதல் இருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் கலக்காது. நீங்கள் இந்த சொல்லப்போனால் பச்சையாக சொல்லப்போனாக்க ஒரு அண்டி பிழைக்கும் உளவியலை இது விதைச்சிருச்சு. இங்கிலீஷை நல்லா பயன்படுத்தினாக்க விவரமானவர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷை இடையிடையே கலந்து பேசினா படித்தவர் நினைப்பாங்க, நாகரிகமான நினைப்பாங்க என்றது என்ன அண்டி பிழைக்கும் உளவியல். அந்த அண்டி பிழைக்கும் உளவியல் நம்மகிட்ட வளர்ந்துருக்கிறதுனால இந்த ஒன்று தலைவர்களுக்கு அடிமையாக இருக்கிறது, இல்லை சினிமா கதாநாயகனுக்கு அடிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருந்து அதை பயன்படுத்தினா நம்ம மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையும் தற்பெருமிதமும் இல்லாத ஒரு அண்டி பிழைக்கும் உளவியல் நம்மகிட்ட வளர்ந்துருக்கு. அதையும் நம்ம போக்கணும். பகைவனை எதிர்த்து போராடும் பொழுதே நம்மிடம் உள்ள அழுக்குகளை எதிர்த்தும் நாம் போராட வேண்டும். அந்த வகையில் தான் இதை சரி பண்ணலாம். அதுக்கான காலம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப கவலைப்பட வேண்டாம். சரி பண்ணணும் என்பவரை நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும், உறுதி எடுத்துக்கணும். எல்லோரும் தயவுசெய்து நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும். நம்ம கடைகள் வச்சா தமிழில் பேர் வைக்கணும், மற்றவங்ககிட்ட சொல்லணும். அப்படிங்கிற பழக்கத்தை இங்கேருந்து நம்மளேருந்து ஆரம்பிக்கணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் தான் பேர் வைக்கணும். எடுத்து பாருங்கள், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தொடக்க பள்ளி 5வது வரலும் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வெளியே வச்சு ஒரு பிள்ளையாக பேர் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பீகாரில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும். அந்த பேர்கள் அத்தனையும் சான்ஸ்கிரிட் பேர், சமஸ்கிருத பேராக இருக்குது. தமிழில் பேர் வைக்கணும், தமிழ் வழியில் படிக்க வைக்கணும். இங்கிலீஷ் ஒரு மொழி பாடமாக நல்லா படிக்கட்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த 10வதுலேருந்து 1வதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் என்பதை ஒழித்து கட்டினா தான் நம்ம இனம் வாழும், நம்ம மொழி வாழும். நம்ம மொழி அழிஞ்சு போச்சுன்னா இனமும் சிதைஞ்சு போயிடும் என்ற எச்சரிக்கையோடு நம்ம ஒரு ஒழுங்கு பண்ணிக்கணும். இந்த கோரிக்கைகளை ஆட்சியாளர் நோக்கி நம்ம வைக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. தம்பி ஐயா வணக்கம், என் பேர் கோபி. எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் இருக்குது, யார் தமிழர் அப்படின்னு. அப்போ நம்ம தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வீட்டில் வேறு மொழிகளை பேசிக்கிட்டு வெளியில் தன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி தமிழர்களாக எடுத்துக்கிறது? இன்னொரு கேள்வி என்ன, தமிழை பேசக்கூடியவர்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. இன்னொரு 5 ஆண்டுகள் போச்சுன்னா இங்கே கூலி தொழிலாளர்கள் வந்திருக்கக்கூடிய வட இந்தியர்கள் கூட தமிழை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களையும் நம்ம தமிழர்களாக ஏற்க முடியாது. தமிழ் குடிகளில் பிறந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. குடி தேசியம் பேசுவது தமிழ் தேசியத்திற்கு நல்லதல்லன்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க. அதனால் நம்ம அதை விட்டுருவோம்.
மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடியவர்களை வேண்டுமானால் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அந்த மொழிவாரி மாநிலமாக 1950 பிரிக்கப்படாமல் 2025 பிரிக்கப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மாற்று மொழிக்காரர்கள்லாம் நம்ம எப்படி தமிழர்களாக ஏற்கிறது? இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழக்கூடாது அப்படின்றதுக்காக கடைசி கேள்வியை கேட்குறேன், யார் தமிழர்கள்? அதாவது யார் தமிழர்கள் என்று கேட்பவர்கள் யார்? அவங்க தமிழர் தானான்னு முதல்ல கேட்கணும் இந்த கேள்வியை. கொஞ்சம் இருங்க. யார் தமிழர் என்று கேட்பவர்கள் தமிழர் தானா என்று கேட்க வேண்டிய இருக்கிறது. தமிழராக இருந்துட்டு யார் தமிழர் என்று கேட்கவில்லைன்னா ரெண்டு கெட்டானா இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எல்லா நாடுகள்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் சரி அந்தந்த மண்ணுக்கு சேர்ந்த இனங்கள் இருக்கும், அதனுடைய மக்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மண்ணுக்கு உரியவர்கள் தமிழர்கள், மரபு வழியாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள். புரியுதுங்களா? இப்போ பிற மொழியாளர்கள் வரத்தான் செய்வாங்க. ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு மாநிலமாக இருந்தாலும் பல 100 ஆண்டுகளாக அங்கே இருக்கிறவங்களாம் அயலார் என்று நம்ம அந்நியப்படுத்த வேண்டியதில்லை. அதற்காக அவர்களையும் தமிழர்கள் என்று பட்டம் கொடுத்து இனமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் 56க்கு பிறகு வந்தவங்க எல்லாம், முன்னாடி வந்தவங்க எல்லாரும் தமிழர்கள் என்று சொல்லவில்லை. புரியவே நம்ம சொன்னதை புரிஞ்சுக்காமல் பல பேர் இப்படி சொல்லிட்டுருக்காங்க. மரபு வழி தமிழர்கள் தமிழர்கள், தாய் தந்தையர் அந்த வழியில் உள்ளவங்க தமிழர்கள். பிற மொழிக்காரவங்கன்னு போது 56 முன்னாடி வந்தவங்களெல்லாம் இந்த மண்ணின் மக்கள். ஆமாம், தமிழ் மக்கள், மரபு வழி தமிழர்களுக்கு உள்ள உரிமைகள் அவர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி கல்வி மொழி தமிழாகத்தான் இருக்கும். விரும்புகிறவன் வேறு விரும்புகிற மொழி கற்றுக்கலாம். ஆனால் இங்கே ஒற்றை ஆட்சி மொழி தமிழ்தான், ஒற்றை பயிற்று மொழி தமிழ்தான் என்ற நிபந்தனை. இதெல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். இது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பல இடங்களில் இதே மாதிரி 56க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் தமிழர்கள்னு நாங்கள் எங்கேயும் இப்படி சொல்லவே இல்லை. தமிழ் தேசிய பெரியங்க அப்படி சொல்லவே இல்லை. 2 வகையாக பிரிக்கிற மரபு வழி தமிழர், வெளியிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க, சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க இருக்காங்க, மராத்தி பேசுகிறவங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் அயலார்னு சொல்ல முடியாது, இந்த மண்ணின் மக்கள் தான். அதே சமயம் அவர்களை நம்ம தமிழர்கள் ஆகிடுங்கன்னு வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் மொழி சிறுபான்மையாக இருங்க, எல்லாம் தமிழை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஏற்றுட்டு படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்கள் தாய்மொழியை விருப்பப்பாடமாக படிக்கணும்னு தனியாக படிச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்பாடும் பண்ணலாம், அரசாங்கத்தில் அங்கங்கே வாய்ப்புள்ள இடங்களில் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டு ஆட்சி மொழி தமிழ் தான், கல்வி மொழியும் கட்டாய மொழிப்பாடமும் தமிழாகத்தான் இருக்கும் என்ற வகையில் வரையறுக்கணும். 56க்கு பிறகு வந்த எல்லாரும் அயலார், வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் நாங்கள் சொல்கிறோம். அந்த வெளியேற்றப்பட வேண்டிய வரையறுப்புக்கு தான் இதை சொல்கிறோம் 56ங்கிறத. அது எப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே 56 வரையில் உள்ளவங்களாம் தமிழர்னு சொல்லிட்டீங்கன்னு இப்படி தவறாக புரிந்துக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீர்கள். அவங்களுக்கும் மரபு வழி தமிழோட உள்ள உரிமை, வாக்குரிமை, போக்கு, எல்லா உரிமையும் சம உரிமை உண்டு என்பது தான். நமக்குள்ள சிறப்பு தன்மை பிரச்சனை சிக்கலாது என்னன்னாக்க, மரபு வழி தமிழர்கள் அரசியல் தலைமையாக வர முடியவில்லை. இது ஒரு சிறப்பு சிக்கலாக இருக்கிறது. இதற்காக திணிக்கப்பட்ட ஒன்று தான் திராவிடம் என்பது. இந்தியன் என்பது வடக்கத்தியானுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்தது. திராவிடன் என்பது தெலுங்கு கன்னடர் ஆதிக்கத்தை மையமாக கொண்டது. இப்போ இதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒதுங்க முடியாது. எனவே நம்ம தமிழருடைய பண்பாடு, தமிழ்நாடு நம்ம மரபு உரிமைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது மேலும் எழுச்சி பெற்று வரும். அவர்களை நம்ம வெளியேற்றணும் என்பதில் இருங்க, எல்லாம் சமமாக இருங்க. உங்களுடைய இதை திணிச்சு எங்கள் தமிழை அழிக்காதீங்க, எங்கள் இனத்தை அழிக்க நினைக்காதீங்க என்பதை நம்ம சொல்லிட வேண்டியதுதான். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட அணுகுமுறையை தான் கொண்டு வரணும். இதற்கு பின்னாடி வந்தவங்கள வெளியேற்ற வேண்டும்னு சொல்கிறோம் நாங்கள். அதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. வெளியேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு இனத்தாயகத்தில் யார் அந்த நாட்டு அந்த மண்ணுக்கு உரியவர்கள் என்பதற்கு ஒரு கட் ஆஃப் இயர் உலகம் பூரா உண்டு. உலகம் பூரா உண்டு ஒரு கட் ஆஃப் இயர். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அந்த நாட்டு மக்கள் தான், நேட்டிவ்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நேட்டிவ்ஸ் என்பதற்கு தான் நம்ம 56 வைக்கிறோம். தேசிய இனம், நம்ம இனம் தமிழர்கள் என்பதற்கு மரபு வழி தமிழர்கள், பிற மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. அவர்கள் தங்களை தமிழர்களாக கருதிட்டால் வாங்க இருங்க. நிபந்தனை இதுதான். தமிழர்கள்னு சொல்கிறதுல நாங்கள் தடை போடலை. தமிழ் மொழி தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கும், கல்வி மொழியாக இருக்கும்.
அதை ஏற்றுக்கிட்டு இருந்தால் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். இந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கும்பொழுது நம்ம தமிழ் இனத்தினுடைய உரிமைகளுக்கு பாதிப்பு ஒன்றும் வராது. அந்த மாதிரி அணுகுமுறை தேவை. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஐயா என்ன கேள்வி கேட்குறீங்க? அவர் ரொம்ப ஒரு கேள்வி கேட்கலன்னு. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வரலாற்று ரீதியாக தமிழர்களுக்கும் தமிழர்களை ஏற்றி ஒழிப்பவர்களுக்குமான இடையிலான ஒரு வேறுபாடு என்பது வர்ணாசிரம சாதி அடிப்படை தான். இந்த காலத்திலையும் நாம் தமிழின ஓர்மைக்காகவும் தமிழின எழுச்சிக்காகவும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுக்கின்ற இந்த காலத்திலும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டும் பல பேர், நாம் அல்ல ஒரு சிலர், தமிழ் தேசிய எழுச்சியை சொல்லிக்கொண்டும் சாதிய ஏற்றத்தாழ உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மோசமான மனநோயாளிகளாக பலர் வாழ்ந்து கொண்டும் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கட்டுமானத்தின் மீது எப்படி தமிழ் தேசியம் எழும்? ஒன்று, புறப்பகைகளால் நாம் வீழ்த்தப்படுவோம், இல்லையே உட்பகையால் வெடித்து சாவோம். இதில் எந்த நிலையில் தமிழீழம் அழியும் அல்லது எந்த உட்பகையை ஒழித்து புறப்பகையும் ஒழிக்கும் ஒரு நிலையில் தமிழீழம் வெல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி உள்ளது? இது இப்போ ஏற்கனவே பேசிட்டோம்மா ஐயா, பேசிட்டோம். இந்த குடி தேசியம்ங்கிற பேரில் சாதியை புத்தாக்கம் பண்ணுவதெல்லாம் கூடாது, அப்படி குடி தேசியம்லாம் பேசக்கூடாது என்ற முறையிலும் சாதி அடையாளங்கள் மங்கி மறைந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை புதுப்பிக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடாது என்றதும், அதே போல் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ஜாதியை ஒழிச்சு கட்டிடுவேன்னா அது முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் ஜாதியே இல்லாமல் ஒழிச்சிருவேன்னா அது உளவியலில் உள்ள விஷயம். அதனால் உயர்வு தாழ்வு கருதி நடைமுறையில் சிக்கல் பண்ணாமல் இருக்கிற அளவு படிப்படியாக தான் கொண்டுகிட்டு போகணும். ஏற்கனவே இருந்தவர்களெல்லாம் அது மாதிரி பேசிட்டு கடைசியில் ஜாதியை பயன்படுத்தக்கூடிய கட்சிகளாக போயிடுச்சு, ஜாதி அரசியலாக போயிடுச்சு. பொதுவான கட்சி போல் தோற்றமுறைக்கும் ஜாதியை புத்தகம் கொடுத்துச்சு. அது மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம எழுச்சி பெற்று வரும் தமிழ் தேசியம் நம்மிடம் ஒரு ஃபீலிங், நாம் நம்மவர் என்ற உளவியலை உருவாக்கும். நம்மவர்னா தமிழர்கள், நாம் நம்மவர்கள், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம மொழி ஒன்று, நம்ம பொதுவாக பகைவர்களால் வடக்கத்தியர்களால் இந்திய ஏகாதிபத்தியவாதிகளால் தாக்கப்படுறோம், திராவிடவாதிகளால் பிரிக்கப்படுறோம். எனவே நாம் நம்முடைய இனத்தை பாதுகாக்கணும், மொழியை பாதுகாக்கணும், தாயகத்தை பாதுகாக்கணும்னாக்க இயல்பாக நமக்குள்ள ஒற்றுமை மேலும் மேலும் வளரும். அது மாதிரி ஒரு நமக்குள்ள ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாத ஒரு பண்பாட்டையும் நம்முடைய தமிழ் தேசியம் வளர்க்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவிட்டு பொறுமையாக இந்த பார்வையாளர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் விரிவாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ராவணா வலையொலியின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நன்றி. அதே வேளை இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராவணா வலையொலிக்கும் அதனுடைய நிறுவனர் தம்பி ஏகலைவனுக்கும் இந்த சிறப்பு நேர்காணலை, அதாவது ஒரு பெரிய இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் இருந்து நடத்தியதுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, நன்றிகளை, கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட நம்முடைய தம்பிகள், தங்கைகள், பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.